ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஹோட்டல் ஸ்டைலில் வந்துட்டு புதினா சட்னி வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, புளி, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், ஒரு வரமிளகா, தேங்காய், புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. தேங்காய் வந்து கொஞ்சமாக போதும், அதிகம் போட்டிங்கன்னா டேஸ்ட் மாறிடும். இதோட புதினாவோட கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு ஹாட் வாட்டரில் வந்துட்டு புதினாவை போட்டு, கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு, ஒரு பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்துட்டு பாயில் பண்ண போகிறோம். நம்ம கலர் மாறாமல் நல்லா க்ரீனிஸாக இருக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து இது மாதிரி பாயில் பண்ணுறோம். ஒரு 2 மினிட்ஸ் பாயில் ஆகட்டும். இது பாயில் ஆனதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க வாட்டர், சில் வாட்டரில் வந்துட்டு இதை ஃபில்ட்ரு பண்ணி அதை கொஞ்சம் நேரம் அதில் போட்டு வச்சுருங்க. அந்த வாட்டரில் அப்புறமா ஒரு கடாயில் வந்து ஆயில் ஊற்றி, ஆயில் ஹீட் ஏறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுந்து இதெல்லாம் போட்டுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப வந்து ஹீட் வைக்கக்கூடாது. அனல் கம்மியாக சிம்மில் வச்சு நல்லா பொன்னிறமாக வர வரையிலும் அதை வந்து ஃப்ரை பண்ணணும். அனல் அதிகமாக வச்சிங்கன்னா வந்து தீஞ்சு போயிடும், டேஸ்ட் வந்து மாறிடும். அதனால் சிம்மில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரையிலும் அதை நல்லா வணக்குங்க. அப்புறம் பூண்டு 2 பல் போட்டுக்கோங்க. அந்த பாயில் பண்ணப்போ பூண்டு போட்டோம்ல, ரிமைனிங் இருக்க பூண்டு வந்து இதில் போட்டுக்கோங்க. பூண்டு, இஞ்சி, வரமிளகா, பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 5 பல் உரிச்சு வச்சது இருக்கும், அது போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வணக்குங்க. வணக்கிட்டு புளி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம்ல, புளி அதையும் போடுங்க. அப்புறம் தேங்காய் போடணும். தேங்காய் வந்து ரொம்ப அதிகமாக போடக்கூடாது, டேஸ்ட் மாறிடும். அதனால் சும்மா ஒரு 2-3 பல் மட்டும் போட்டுக்கோங்க. புதினா வந்து அதிகமாக எடுத்துருக்கீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் இன்றைக்கி வந்து செய்கிறேன். நான் தேங்காயும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறம் அந்த புதினா வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்க வாட்டரில் வச்சுருக்கோம்ல, அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நல்லா தண்ணியை புழிஞ்சிட்டு எடுத்துகிட்டு வணக்குங்க. ரொம்ப வணக்க தேவையில்லை, ரொம்ப நேரம் இது வணக்க தேவையில்லை. சும்மா லைட்டாக ஹீட் ஏறினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு உப்பு வச்சு நல்லா அரைச்சிருங்க. அரைச்சிட்டு தாளிச்சிருங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, கருவேப்பிலாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டிங்கன்னா நல்லா டிஃபனுக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கலர் மாறாமல் நல்லாயிருக்கும் நீங்கள் இது மாதிரி செஞ்சீங்கன்னா.